மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்ட ஒருபோக பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அதனை தற்போது பார்க்கலாம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை கடந்த 2 மாதங்களுக்கு முன்கூறவே எட்டிய நிலையில் ஏற்கனவே மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை மாவட்டம் முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தண்ணீர் திறக்கப்பட்ட போதும் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் அணையின் நீர்மட்டம் சரியவே இல்லை. அணையில் போதுமான நீர் இருப்பு உள்ளதால் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒருபோக பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். ஒருபோக விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வைகை அணையிலிருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு பாசனத்திற்கான தண்ணீரை திறந்து வைத்தார். வினாடிக்கு 1130 கன அடி வீதம் வைகை அணையின் பிரதான 7 மதகுகள் வழியாக தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இந்த நிகழ்வில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன், தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர்கள் உட்பட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தற்போது திறக்கப்பட்டுள்ள பாசனத்திற்காக திறக்கப்படும் 120 நாட்களில் முதல் 45 நாட்களுக்கு தொடர்ச்சியாகவும் அடுத்த 75 நாட்களுக்கு தண்ணீரின் இருப்பை பொறுத்து முறை வைத்தும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரின் மூலம் பெரியாது பாசன பகுதியில் உள்ள 85,563 ஏக்கர் ஒருபோக பாசன நிலங்கள், திருமங்கலம் பிரதான பாசன கால்வாய் கீழ் உள்ள 19,439 ஏக்கர் நிலங்கள் என மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள மொத்தமாக 1,05,002 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து பாசன கால்வாய் வழியாக கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் கால்வாயில் இறங்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.